எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கரூர் மாவட்ட மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கரூருக்குள்ள வர்றது பத்தின ஒரு விளம்பர அறிவிப்பை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, கையில இருக்கிற இந்த அறிவிப்புல என்ன இருக்கு, கரூரை பத்தி இது என்ன சொல்லுது, அப்புறம் இந்த கம்பெனியோட நோக்கம் என்னன்னு அலசி பார்க்கலாம். வணக்கம் கரூர் மக்களே அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப உணர்ச்சிகரமா தொடங்குது இல்லையா? ஆமா. அந்த ஆரம்பமே கவனிச்சிங்கன்னா கரூரோட பாரம்பரியத்தை மதிக்கிறோம், ஆனா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது வெறும் ஒரு அறிமுகம் இல்ல, எப்படி சொல்றது, கரூரோட வேர்களையும் அவங்க உருவாக்க போற எதிர்காலத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு முயற்சி இது. சரி, முதல்ல இந்த விளம்பரம் கரூரை எப்படி காட்டுதுன்னு பாப்போமா? ஆன்மீகம் தான் முதல்ல வருது. பசுபதீஸ்வரர் கோயில், அப்புறம் தாந்தோணியில கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயில், கருப்புசாமி, மாரியம்மன் திருவிழா. ஆமா, அது மட்டும் அல்ல, சர்ச், மசூதின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இது வெறும் ஒரு லிஸ்ட் மாதிரி இல்லையே. நிச்சயமா இல்ல. பாருங்க, அவங்க வெறும் கோயில்களை சொல்லல, ஆன்மீக ஒற்றுமையை கொண்டாடுது கரூர்னு சொல்றாங்க. கரூரோட அடையாளத்தை முதல்ல இந்த ஆன்மீக அடித்தளத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஒரு பில்டர்ஸ் கம்பெனி இதை முதன்மைப்படுத்தணும்? அதுதான் கேள்வி. ஒருவேளை மக்களோட அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களோட முதல்ல கனெக்ட் பண்ண பாக்குறாங்களோ? அது ஒரு நல்ல பாயிண்ட். சரி, ஆன்மீகத்துக்கு அடுத்து இயற்கை வருது. மாயனூர் அணை, ஆமா, வெங்கடராமன சுவாமி மலைகள், அமராவதி நதி, இதையெல்லாம் அமைதியை எளிமைக்கு அடையாளமா காட்டுறாங்க. அந்த வர்ணனைகள் கூட பாருங்க, காத்துல கூட அமைதியும் வலிமையும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கரூரை ஒரு அமைதியான ஆழமான இடமா சொல்றாங்க. பாரம்பரியம், இயற்கை, இது ரெண்டும் சேர்த்து ஒரு சாந்தமான பெருமிதத்தை உருவாக்குறாங்க. இந்த அமைதிக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் கரூரோட தொழில் வளம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தமிழ்நாட்டோட ஜவுளி தலைநகரம்னு சொல்றாங்க. ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அதோட நிறுத்தாம பேப்பர் மில், பஸ் பாடிங் பில்டிங், சிமெண்ட்னு வேற தொழில்களையும் குறிப்பிடுறாங்க. கரெக்ட். இங்கதான் மக்களை பத்தி வர்ணிக்கிறாங்க. அமைதியான சாதனையாளர்கள்னு சொல்றாங்க. ஆமா, மதிப்பு சார்ந்தவர்கள், மீள்தன்மை கொண்டவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இது எப்படி அந்த முந்தைய விஷயத்தோட இணையுது? அண்டதான் விஷயம். அமைதியானவங்க ஆனா சாதனையாளர்கள். ட்ரெடிஷன் இருக்கு, ஆனா இண்டஸ்ட்ரியிலயும் முன்னாடி இருக்காங்க. நோக்கம், பெருமை, இந்த வார்த்தைகளை வச்சு கரூரோட இந்த ரெண்டு முகத்தையும், அதாவது ஆழமான வேர்கள், பெரிய லட்சியங்கள் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நாங்க வரோம்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. இப்பதான் எஸ்ஆர் பில்டர்ஸ் பத்தின விஷயம் வருது. ஆமா, கட்டுமானத்துல ஒரு பெரிய வரலாற்று புரட்சியை செய்ய போறதா சொல்றாங்க. முக்கியமா விலை, தரம், இந்த ரெண்டு தடைகளையும் உடைக்க போறோம். எல்லா கரூர் குடும்பத்துக்கும் சொந்த வீடு கிடைக்க உதவ போறோம்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை கவனிங்க. மாபெரும் மாற்றம், அப்புறம் புரட்சி, இதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குற வார்த்தைகள் இல்லையா? ஆமா, வீடு வாங்குறவங்களுக்கு எது முக்கியம்? விலை, தரம், அது நேரடியா அட்ரஸ் பண்றாங்க. ஆனா அந்த புரட்சி என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. காத்திருங்கள்னு சொல்றது அது ஒரு மாதிரி கியூரியாசிட்டியை தூண்டுது இல்ல? ஆமா, ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. கரூரை சேர்ந்தவங்கள, இல்ல இத படிக்கிற உங்களை அடுத்த அழிவுப்புக்காக காக்க வைக்கிறாங்க. இது வெறும் மார்க்கெட்டிங் உத்தியா இருக்கலாம், இல்லனா அவங்க திட்டங்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையாவும் இருக்கலாம். அப்போ சுருக்கமா பார்த்தா ஒரு பெரிய நிறுவனம் வருது. ஆமா, அவங்க வர்ற இடம் எப்படிப்பட்டது? கலாச்சாரம், இயற்கை, தொழில்னு ரொம்ப நல்லா வர்ணிக்கப்பட்ட ஒரு இடம். சரி, அங்க பெரிய வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க. விலை கம்மியா இருக்கும், தரம் நல்லா இருக்கும், ஒரு புரட்சியே நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இந்த அறிவிப்பு கரூரோட பெருமையை ஏத்துக்கிட்டு அதே சமயம் ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை காட்டுற மாதிரி தான் இருக்கு. அவங்களோட ஸ்லோகன் கூட உங்கள் நம்பிக்கை எங்கள் அடித்தளம். அதுவும் கரூரோட மதிப்புகளோடையும் மக்களோட நம்பிக்கையோடையும் நேரடியா பேசுற மாதிரி இருக்கு. கரூர் உலகுக்கு நிறைய கொடுத்திருக்கு, இப்போ நாங்க கரூருக்கு திரும்ப கொடுக்க வரோம்னு முடிக்கிறாங்க பாருங்க. ஆமா, இது வெறும் ஒரு விளம்பரம் மாதிரி இல்லாம ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கு. கரூரோட ஆன்மாவை தொட்டு நம்பிக்கையை வாங்கி ஒரு பெரிய சேஞ்சுக்கு ரெடி பண்ற மாதிரி. அப்போ கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். சொல்லுங்க. இந்த அறிவிப்பு ஒரு பக்கம் கரூரோட பாரம்பரியம், அமைதி, இதையெல்லாம் ரொம்ப உயர்வா பேசுது. ஆமா, இன்னொரு பக்கம் விலைய குறைச்சி ஒரு புரட்சி செய்ய போறதா சொல்லுது, குறிப்பா கட்டுமானத்துல. சரி, இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒருவேளை ஏதோ முரண்பாடு இருக்குமோ? விலைய மயமா வச்ச ஒரு கட்டுமான புரட்சி, இந்த விளம்பரமே கொண்டாடுற கரூரோட அந்த தனித்தன்மை,
அந்த நிலப்பரப்பு இதுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த புரட்சி என்னன்னு வெளியில வரும்போது நீங்க இதை மனசுல வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.